சனி பகவானுடைய வக்ரகாலகட்டங்கள் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எப்படி இருக்கிறது, பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய வகையில் என்ன மாதிரியான விஷயங்கள் அமைகிறது என்பதை பார்ப்போம். சனி பகவானுடைய பெயர்ச்சி என்பது எந்த அளவிற்கு முக்கியமோ, குருபகவானுடைய பெயர்ச்சி என்பது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு சனி பகவானுடைய வக்ரகாலம் என்பது மிக மிக முக்கியமானதாகும். ஏனெனில் இது சாதாரணமாக ஒரு வாரம் ஒரு மாதம் இருக்கக்கூடிய காலங்கள் அல்ல. கிட்டத்தட்ட 4.5 மாத காலங்கள். அதாவது 2024 ஜூன் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரையிலானது. இந்த 4.5 மாதங்களென்பது அதிக அளவிலான காலகட்டம் என்பதால் இந்த வக்ரகாலகட்டத்தில் சனி பகவான் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நன்றாக தெரிந்து கொள்வது சிறப்பு. பல பேர் சனி பகவானின் பெயர்ச்சி என்றாலே அஞ்சுவார்கள். சனி பகவானுடைய வக்ரகாலம் என்றால் அதைவிட அதிக அளவில் பயப்படுவார்கள். ஏது செய்வாரோ என்ன செய்வாரோ தெரியலையே என்பது போல அச்சம் ஏற்படும். தற்போது பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சனி சதயம் நட்சத்திரத்திற்குள் செல்கிறார். அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி அவிட்டம் நட்சத்திரத்திற்குள் செல்கிறார். அதன் பிறகு அவர் பழையபடி நேர்கதிக்கு திரும்பிவிடுவார். இந்த சனி வக்ரகாலகட்டத்தில் குருபகவான் ரிஷபம் ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். ராகு மீனம் ராசியில் இருக்கிறார். கேது கன்னிராசியில் இருக்கிறார். சனி பகவானுடைய வக்ரகாலகட்ட பலன்களோடு சேர்த்து இந்த வருட கிரகங்களின் நகர்வை வைத்து ஏற்படக்கூடிய பலன்களையும் பார்ப்பதுதான் சிறப்பு. சனி பகவான் கும்பத்திலிருந்து கொண்டு ஆட்சி பலம் பெற்று வக்ரநிலையோடு தன்னுடைய பார்வையால் மேஷம் ராசி, சிம்மம் ராசி, விருச்சிகம் ராசி போன்ற இடங்களை பலமாக பார்வையிடுகிறார். அதாவது செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய மேஷம் மற்றும் விருச்சிகம் போன்ற 2 ராசிகளை பார்வையிடுகிறார். மேலும் சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசியையும் பார்வையிடுகிறார். இந்த 3 வீடுகளும் சனி பகவானுக்கு பகை வீடுகளாக கருதப்படுகிறது. மேஷம், சிம்மம், விருச்சிகம் போன்ற ராசிகள் சனிக்கு பகை ராசிகள் ஆகும். இந்த வக்ரகாலகட்டத்தில் சனி பகவான் தனக்கு பகை வீடுகளான இந்த 3 இடத்தையும் பார்க்கிறார். இந்த வக்ரசனி காலகட்டத்தில் சனி பகவானுடைய பார்வைகளுக்கும் தனி பலம் இருக்கிறது. இவற்றையெல்லாம் ஆராய்ச்சி செய்து பார்க்கின்றபோது இந்த 4.5 மாத காலகட்டங்களில் உங்களுக்கு எப்படி இருக்குமென்று இன்னும் சற்று ஆழமாக ஆராய்வோம். கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த சனிவக்ரகாலம் என்பது இதுவரையில் படாத பாடுபட்டு கொண்டிருந்த உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. அதாவது இதுவரையில் இருப்பதற்கு இடமில்லை, உண்பதற்கு உணவு இல்லை, உடுக்க உடையில்லை, உயிர் பிழைப்பதற்கே உத்திரவாதம் இல்லை என்ற அளவிற்கு கஷ்டப்பட்டு கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறுவதற்கான யோகங்கள் இந்த சனி வக்ரகாலகட்டத்தில் கிடைக்கிறது. ஏனெனில் சனி பகவான் கடந்த சுமார் 1 வருட காலங்களாக உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அட்டமசனி ஆட்டி படைக்கும் என்பது உண்டு. அதாவது 7.5 சனியில் சனி பகவான் 2.5 வருடங்களாக 3ஆக பிரித்துக் கொள்வார். விரயசனி, ஜென்மசனி, பாதசனி என்று பிரித்துக்கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய கருமாக்களுக்கு தகுந்தவாறு நற்பலன்களையும் நீதிகளையும் வழங்குவார். இந்த 7.5 சனி காலகட்டத்தில் 7.5 வருடங்களுக்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களையும் மொத்தமாக 2.5 வருட காலங்களில் ஒரே ஆளுக்கு கொடுத்தால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் அஷ்டமசனி காலகட்டத்தில் இருக்கும். அதாவது சனி 8ஆம் இடத்தில் மறைந்து சஞ்சரிக்கும் போது இவ்வாறான அதிபயங்கரமான கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டி இருக்கும். சுமார் கடந்த 1 வருட காலங்களாக கடகராசிக்காரர்களாகிய நீங்கள் இப்படித்தான் அனுபவித்துக் கொண்டிருந்தீர்கள். 2 மாதங்களுக்கு முன்னாடி வரையில் மூச்சு கூட விட முடியாத அளவில் இருந்திருப்பீர்கள். ஏனெனில் குருபெயர்ச்சிக்கு முன்னால் குருபகவானும் 10லிருந்து கொண்டு உங்களை படாத பாடுபடுத்தி இருப்பார். சனியும் குருவும் சேர்ந்து கொண்டு உங்களை ஆட்டிப்படைத்திருக்கும். கடந்த மே மாதம் 1ஆம் தேதி குரு ராசிக்கு 10லிருந்து 11ஆம் இடத்திற்கு வந்த பிறகு குருவால் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் விலகியிருக்கும். 10இல் குரு இருக்கும் போது பதவி நாசமாகும், அனைத்தும் நாசமாகும் என்பது உண்டு. ஆனால் தற்போது குரு 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே தற்போது சற்று கஷ்டங்களிலிருந்து விடுபட்டிருப்பீர்கள். குருபகவான் ரிஷபம் ராசியில் சுக்கிர பகவானின் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம். அதாவது அசுர குருவுடைய வீட்டிற்கு தேவகுரு வந்த பிறகு பணப்புழக்கங்கள் அதிகரித்திருக்கும். என்றாலும் சனி பகவான் வக்ரம் அடையும் வரை குருபகவானால் ஏற்படக்கூடிய நன்மைகளை சனி தடுத்து கொண்டிருந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இந்த சனி பகவானுடைய வக்ரம் என்பது நடக்கிறது. அதாவது சனி 8ஆம் இடமான அட்டமஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது வக்ரம் பெறுவதால் கோடான கோடி கும்பிடுகளை போடக்கூடிய அளவில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். வக்ர காலகட்டங்களுக்கு முன்பு சனி அட்டமத்தில் இருக்கும் போது அவமானத்தை கொடுத்திருப்பார். நண்பர்கள் துரோகிகளாக மாறுவார்கள். பிரிவினைகளை கொடுத்திருப்பார். உறவினர்களே நண்பர்களே முதுகில் குத்தக்கூடிய நிலை இருந்திருக்கும். உங்களை பார்த்துவிட்டு பார்க்காதது போல் திரும்பி போகக்கூடிய சூழ்நிலைகள் இருந்திருக்கும். இந்த மாதிரியாக சனி அட்டமத்தில் இருக்கும்போது ஒரே நேரத்தில் குரோதம், துரோகம், விரோதம் எல்லாவற்றையும் கலந்து கட்டி அனுபவித்து இருந்திருப்பீர்கள்.
தற்போது சனி பகவான் வக்ரம் அடைகிறார். அட்டமசனி வக்ரமென்பது தொட்டது விட்டது தலைக்கு வந்தது தலப்பாயோடு சென்றது என்று சொல்வது போல் உங்களுக்கு இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நல்லதாகவே இருக்கும். இந்த காலகட்டத்தில் குருபகவான் நற்பலன்களை கொடுக்கக்கூடிய விதத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். ஆனால் அவர் கொடுக்கக்கூடிய நற்பலன்களை வக்ரகாலகட்டத்திற்கு முன்பு சனி கெடுத்துக் கொண்டிருந்தார். ஏனெனில் சனி கெடுக்கும்போது குருவால் கொடுக்க முடியாது. இந்த சனி வக்ரகாலகட்டமான 4.5 மாதங்கள் சனி பகவானால் உங்களுக்கு தொல்லைகளும் தொந்தரவுகளும் இருக்காது என்பது மட்டுமில்லாமல் மாறாக நற்பலன்களே அதிகம் கிடைக்கும். இந்த 4.5 மாத காலகட்டங்களில் இந்த குருபகவான் லாபத்திலிருந்து கொண்டு உங்களுக்கு அள்ளிக் கொடுப்பார். அதை காப்பாற்றி வைத்துக் கொண்டால் மறுபடியும் அட்டமசனி வக்ரம் நிவர்த்தி பெற்று வீரியமாகும் போது சமாளித்து விடலாம். இந்த 4.5 மாதங்களில் நீங்கள் பெறக்கூடிய லாபங்கள் பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் போன்றவற்றை நன்கு தக்க வைத்துக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிம்மதி பெறலாம். அதன் பிறகு இன்னும் சுமார் 9 மாத காலங்கள் அதாவது 2025 மார்ச் மாதம் வரைதான் சனி அட்டமத்தில் இருப்பார். அதன் பிறகு ராசிக்கு 9 10 11 என்று போய்கொண்டே இருப்பார். இந்த வக்ரசனி காலகட்டமான 4.5 மாதங்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான யோகங்களை வைத்து மீதமுள்ள 9 மாத சனி அட்டம காலகட்டத்தை சமாளித்துவிட்டால் அதன் பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் வசந்தகாலம் நிறைந்து கிடைக்கும். சனி 8ஆம் இடத்தை விட்டு விலகிய பிறகு சனி பகவானே உங்களுக்கு அள்ளிக் கொடுக்க ஆரம்பித்து விடுவார். தற்போது சனி அட்டமத்தில் இருந்தாலும் இந்த வக்ரகாலகட்டமான 4.5 மாதங்களுக்குள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் நிறைந்து கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதிய இடம் வாங்கி வீடு கட்டி புதிய வீட்டில் குடியேறக்கூடிய யோகங்கள் உண்டு. ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு நிதி சார்ந்த உதவிகள் வக்ரசனியால் கிடைத்து நீங்கள் புதிய இடத்தில் புதிய வீடு கட்டுவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக இந்த வக்ரசனி காலகட்டத்தில் உண்டு. உங்களுக்கு இருக்கக்கூடிய பூர்வீக சொத்து தோட்டம் தோப்பு அல்லது எதையாவது விற்பனை செய்துவிட்டாவது புதிய வீடு கட்டுவதற்கான யோகங்கள் கிடைக்கும். அவ்வாறு பழைய சொத்துக்களை விற்பதன் மூலமாக உங்களுக்கு லாபங்களும் நிறைந்து கிடைக்கும். இந்த சனி வக்ரகாலகட்டங்களில் சனி ராசிக்கு 8இலிருந்து கொண்டு வக்ரம் அடைகிறார். சனி பகவானுடைய பார்வைகள் சிம்ம ராசியில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டில் விழுகிறது. விருச்சிகம் ராசியில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் பதிகிறது. மேஷம் ராசியில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில் பதிகிறது. சனியின் பார்வையால் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதா என்று கேட்டால் இருக்கும். வக்ர நிலைக்கு முன்பு இருந்திருக்கும், இப்போது இல்லை. ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை சனி பார்வையிடுவதால் கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் தீரும். வாழ்க்கை துணைகளுடைய உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும். மேலும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் வக்ரசனியின் பார்வை பதிகிறது என்பது மட்டுமில்லாமல் குருபகவானும் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குழந்தைகளுக்கு படிப்பு ரீதியான எதிர்காலம் ரீதியான பிரச்சனைகள் தீரும். புத்திரஸ்தானம் வலுப்பெறுவதால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனைகள் தீரும். உங்களுக்கு இருந்து வந்த கோர்ட்டு கேசு வம்பு வழக்குகள் சுமூகமாக தீர்வு காணப்படும். சனி தன்னுடைய பார்வையால் 10ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். இந்த வக்ரகாலகட்டத்தில் சனி சுபதன்மையோடு பார்ப்பதால் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரம் ரீதியான பணிகளில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் ஏற்படும். பணவரவுகள் லாபங்கள் மூலமாக அதிகரிக்கும். பொருளாதார நிலை உயரும். இந்த காலகட்டத்தில் கூட்டுத் தொழில் அமோகமான முன்னேற்றங்களை கொடுக்கும். உங்களுடைய தொழிலில் வியாபாரத்தில் உங்களுடைய சிறுமுயற்சினாலேயே மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் ஏற்படும். மேலும் புதிய முதலீடுகளை இந்த சனிவக்ர காலகட்டத்தில் மேற்கொள்ளலாம். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தை வக்ரசனி பார்ப்பதால் உங்களுடைய புதிய முயற்சிகளில் அனைத்திலும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் ஏற்படும். மேலும் இந்த சனிவக்ர காலகட்டத்தில் குருபகவான் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு ராசிக்கு 3ஆம் இடம் 5ஆம் இடம் 7ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். 3ஆம் வீடு என்பது கன்னிராசி சகோதரஸ்தானம். சகோதர ஒற்றுமை என்பது மேம்படும். குரு பெயர்ச்சிக்கு முன்னதாக சகோதர சகோதரிகளுக்கு இடையே இருந்து வந்த சிக்கல்கள் மனவருத்தங்கள் மறைந்து போகும். அவ்வாறான பிரிவினைகள் தீர்ந்து சகோதர சகோதரிகளுக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். சகோதர சகோதரிகள் ஒருவருக்கு ஒருவர் ஆதரவாகவும் ஒத்துழைப்பாகவும் பக்க பலமாகவும் இருப்பீர்கள். எனவே மனதைரியம் அதிகரிக்கும். மேலும் குரு ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். குழந்தைகளால் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து உயரும். சுப நிகழ்வுகள் இனிதாக நடந்தேறும். மேலும் குரு ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். இந்த காலகட்டத்தில் கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கு அமோகமான அபாரமான முன்னேற்றங்கள் உண்டு. காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணம் நடந்தேறும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண தோஷங்கள் தடைகள் விலகி நல்ல வரன் அமைந்து திருமணம் கைகூடும்.
இந்த சனிவக்ர காலகட்டத்தில் ராகு ராசிக்கு 9ஆம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் இருக்கிறார். எனவே இந்த காலகட்டத்தில் தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும். மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தந்தையாரை பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம், கவனம் தேவை. மேலும் இந்த சனிவக்ர காலகட்டத்தில் கேது பகவான் ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் சஞ்சரிக்கிறார். கேது சகோதர சகோதரிகளுக்கான உறவுகளை பிரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் குரு 3ஆம் இடத்தை கேதுவை தன்னுடைய சுபபார்வையால் பார்ப்பதால் கேதுவின் கெடுபலன்கள் மறையும். கேதுவை குருபார்த்து புனிதப்படுத்துவதால் சகோதர சகோதரிகளுக்கு இடையே ஒற்றுமை மேலோங்கும். ஆக இந்த சனிவக்ர காலகட்டத்தில் புதிய வீடு கட்டலாம், வண்டி வாகனங்கள் வாங்கலாம், வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியமான எல்லாவற்றையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக இந்த சனிவக்ர காலகட்டம் அமைந்துள்ளது. பரிகாரங்கள்: இந்த காலகட்டத்தில் கூடுமானவரைக்கும் பாவங்களை சேர்க்காமல் புண்ணியங்களை செய்து கொண்டிருப்பது நல்லது. சனிக்கிழமையில் அசைவ உணவுகளை தவிர்த்தல் நல்லது. சனிக்கிழமை காலையில் அனுமன், விநாயகர், பெருமாள் போன்ற தெய்வங்களை வழிபடுவது சிறப்பு. மாலை நேரங்களில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தல் வேண்டும். இதை செய்துவிட்டு சனிக்கிழமை இயலாதவர்களுக்கு உங்களால் முடிந்த தானங்களை செய்யுங்கள். அன்னதானம் சிறப்பு.